பேரன்பு கொண்ட பெரியோர்களே, பெருமதிப்புக்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே, ஆற்றல் படைத்த ஆலை தொழிலாளர்களே, ஊக்கம் படைத்த நேர்மை உத்தமர்களே, மண்ணை பொன்னாக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களே, வருங்கால இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்ற துடித்துக் கொள்ளக்கூடிய என் இளைஞர் பட்டாளங்களே, எங்களையெல்லாம் ஈக்கடிக்காமல் எறும்பு கடிக்காமல் பேணி வளர்க்கப்பட்ட எண்ணமை தாய் குலங்களே, ஏகப்பட்ட பண செலவு ஏகப்பட்ட பொருள் செலவை திருவிழாவை பெருவிழாக மாற்ற எண்ணத்தில் அருமையான மொழி விழாவை எடுத்துக்கூடிய விழா கமிட்டியாளர்களே, சுத்து வட்டாரத்திலிருந்து நாடகம் காண வந்தக்கூடிய நாடக கலா ரசிக பெருமக்களே, அருமையான முறையில் ஒளி ஒளி அமைத்தக்கூடிய ஒளி ஒளி அமைப்பாளர்களே, சிறப்பான முறையில் காவல் புரிய வந்தக்கூடிய காவல்துறை ஆய்வாளர்களே, ரொம்ப சீரோடு சிறப்போடு வீடியோ கவரேஜ் செய்யக்கூடிய அன்பு சகோதரர்களே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் எண்ணகரத்தில் பொன்னகரமாக விளங்கக்கூடிய எண்ணகரமாகிய சிவகங்கை மாவட்டம் நாலுகோட்டை கிராமத்தில் எழுந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ முனியாண்டி சாமி, ஸ்ரீ பகவதி அம்மன், ஸ்ரீ கருப்புசாமி, ஸ்ரீ சோனை கருப்பு, ஸ்ரீ வங்காளக்காரி அம்மன் கோவில் ஏனைய தெய்வங்கள் 30ஆம் ஆண்டு கலரி உற்சவத்தை முன்னிட்டு நடக்கக்கூடிய நாடகமாக இன்றைய தினம் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று சொல்லக்கூடிய என்னப்பா வீரபாண்டிய கட்டபொம்மை அது 3 நாளைக்கு முன்னாடி. அப்புறம் இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்மன் நாடகம். இந்த வள்ளிதர்மன் நாடகத்தை ஏன் வைக்கணும், எதுக்காக வைக்கணும் சொல்லி எல்லாரும் கேட்கலாம். ஏன் தெரியுமா? இந்த வள்ளிதர்மன் நாடகத்தை வந்து ஏன் வைக்கிறாங்கன்னா, இங்க இருந்து பார்த்தா நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் ஆகாமையே வீட்டுல இருக்கு பிள்ளைங்க. அப்ப அவங்களுக்கு செவ்வாய் தோசை இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, இப்படி செவ்வாய் தோசை உள்ளவங்க என்ன செய்வாங்க, இங்க இருந்து திருச்செந்தூருக்கு போய் சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வரக்கூடிய இது முடியாதவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த வள்ளிதர்மன் நாடகம் நடக்குது பாத்தீங்களா, இந்த வள்ளிதர்மன் நாடகத்தை விடித வரைக்கும் பார்த்து, நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய வள்ளிதர்மன் நாடகத்தை விடித வரைக்கும் பார்த்து, காலையில முருகனும் வள்ளியும் மாலை மாத்தும் போது யாரும் உட்கார்ந்து நாடகத்தை பாக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த அப்படி இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் தோசை நீங்கி போயிடும். அது மட்டும் இல்ல, பொருள் கஷ்டம் பண கஷ்டம் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்கள் நீங்கி அவங்க வீட்டில் எல்லா சந்தோஷமும் பெருகும் என்பது ஐதீகம். அப்பேற்பட்ட புண்ணிய புராண நாடகத்தை இந்த புண்ணிய பூமி என்று சொல்லக்கூடிய நாலுகோட்டை கிராமத்தில் இந்த நாடகத்தை வச்சிருக்கீங்க. நீங்க எல்லோரும் எல்லா விதமான செல்வம் பெற்று இன்புற்று வாழ எல்லா வல்ல நம்மளுடைய முனியாண்டி பகவதி இருக்கக்கூடிய சோன கருப்பரு அத்தனை சாமி வங்காளக்காரி அத்தனை வேண்டி நாடகத்தை அனுப்புவது. நன்றி வணக்கம். நாடகம் ஆரம்பிச்சு கூத்துல கோமாளி வந்தாச்சு. எல்லாம் வெடிற வரைக்கும் அமைதியா இருந்து நாடகத்தை கவனிக்கணும். இந்த நாடகத்தை யாராவது பாதியில எந்திரிச்சு வீட்டுக்கு போனீங்கன்னா சொல்றேன், இந்த நாடகத்துல யாராவது பாதியில எந்திரிச்சு போனியே நம்ம மங்களாக்காரிக்கு பொதுவா சொல்றேன், சோனக்கருப்பர் சாமிக்கு பொதுவா சொல்றேன், யாராவது எந்திரிச்சு போனீங்கன்னா உங்களுக்கு நீர் கடுப்பு அடிக்கிற வெயிலுக்கு. அதனால சொல்றேன், யாரும் எந்திரிச்சு போயிடக்கூடாது. எல்லாம் சிரிச்ச முகத்தில் உட்காந்து நாடகத்தை கவனிக்கணும். அம்பிட்டு நாடகம் பார்க்க வந்திருக்க மாதிரியா வந்திருக்கு. அப்புறம் எப்படி வந்திருக்காங்க? அப்புறம் நாடகத்தை தானே வந்திருக்கு. நாடகம் பார்க்க வந்திருக்க மாதிரி அம்பிட்டு பிக்னிக் போற மாதிரி வந்திருக்கு. ஆளுக்கு ஒரு பாய் தலைவாணி நாய் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. நாய் எதுக்கு? பாய் விரிச்சு உட்காரதுக்கு. நாடகம் நல்லா சுவாரஸ்யமா போய்கிட்டு கொண்டாந்துருக்க பாப்பாவை தூக்கி பாயில படுக்க போடுவாங்க. சரி, பாயில படுக்க போட்டா பாப்பா என்ன பாய் சாமத்துல பாயில ஆய் போயிடும். ஆயின்னா பிய பெண்றோம். அதை நக்கிறதுக்காக நாய் வந்திருக்கும். இப்படி எல்லாம் பல கூட்டம் வந்திருக்கு. இருந்தாலும் நீங்களா சிந்திக்கணும், சிரிக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். கலையை கலாச்சாரத்தை கட்டி காக்கக்கூடிய பகுதி நம்ம பகுதி. நாடக கலையை வளர்க்கக்கூடிய பகுதி நமது பகுதி. வந்தோடனே நினைச்சேன் உங்களுடைய பாதங்கள்லாம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நாடகத்தை ஆரம்பிக்க நினைச்சேன். ஆனா ஒவ்வொருத்தருடைய பாதமா தொட்டுட்டு வந்தா காலையில விடிஞ்சு போயிடும், நாடகம் முடிஞ்சு போயிடும். நேற்று போன இடத்துல ஒரு ஆத்தா உட்கார்ந்துருச்சு. சரி, அந்த அம்மாவை பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரியே இருந்துச்சு. அந்த அம்மா காலை தொட்டு கும்பிட்டா நம்ம கிராமத்தை தொட்டு கும்பிட்டதை நினைச்சு அந்த அம்மா காலை தொட்டு கும்பிட்டு நாடகத்தை ஆரம்பிச்சேன். ஒரு சீனி கொஞ்சம் மரிசீனில் வந்து அந்த அம்மா போலீஸை கூட்டிட்டு உள்ள வருது. என்னாச்சு? அந்த அம்மா காலை தொட்டு கும்பிட்டல, அந்த அம்மா காலில் ஒட்டு கொலுசை காணமா. அப்ப எடுத்துட்டு போயிருப்ப அப்பனுக்காரன் ஆட்டையப்பட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு சந்தியா கேஜியில் தேடி வந்துருச்சு. இது மாதிரி நான் யாருடைய காலையா தொட்டு கும்பிட்டு செயினை காண முதலத்தை காண கிட்னியை காண என்னை தேடி வரக்கூடாண்டா காண்டி இங்க இருந்து உங்களுடைய பாதங்கள்லாம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நாடகத்தை நன்றி வணக்கம்.